அன்பு பிள்ளையே, நீ செய்கின்ற சேவைகளுக்கு உன் தேவைகளை நான் அறியாமலா இருப்பேன். கண்டிப்பாக அறிந்திருக்கிறேன். உன் உடல் நலம், உன்னுடைய உள்ள நலம், உன்னுடைய குடும்பத்தின் நிலைமை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். உன்னுடைய பொருளாதாரம், உனது என்ன தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். நீதான் உனக்குள்ளாக பேசிக்கொண்டே இருக்கிறாய், பேசிக்கொண்டே இருக்கிறாய். அந்த பேச்சை நிறுத்தினால், உனக்கு உள்ளாக நீயே பேசிக்கொண்டிருக்கிற அந்த பேச்சை நிறுத்தினால் எல்லாம் சரியாகிறது. நீ பேசுவதெல்லாம் சரியான பேச்சு அல்ல. என்ன பேச்சு? நான் சரியில்லை, அதுதான் உனக்கு பேச்சு. எனக்கு தகுதி இல்லை, அதுதான் உனக்கு மூச்சு. நான் சரியான நேரத்தில் பிறக்கவில்லை, அதுதான் உன்னுடைய ஜாதகம். என்னுடைய கர்மங்களை கழியவில்லை, அதுதான் உன்னுடைய எண்ணம். என்னுடைய வாழ்க்கையே சரியில்லை, எனக்கு வாய்ப்பதும் சரியில்லை, பிறந்ததும் சரியில்லை, என் தொழிலும் சரியில்லை. அப்படி சொல்லுகின்ற நீதான் சரியில்லை. என அன்பு பிள்ளையே, எல்லாம் சரியாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது. இங்கே எதுவும் நிலையாக இல்லை, எதுவும் நிரந்தரம் இல்லை. நிரந்தரம் இல்லாத இந்த உலகிலே நீயும் நிரந்தரம் இல்லாமல் தான் இருக்கிறாய் என்பதை மறந்து போக. அன்பு பிள்ளையே, வெற்றியும் தோல்வியும் சகஜமாக வந்து கொண்டும் போய்கொண்டே இருக்கும் காலச்சக்கரம் போல நீயோ வெற்றி மட்டுமே எனக்கு வேண்டும் என்று சொல்கிற. கரும்பை மட்டுமே சுவைக்கின்றவன் கடைசி வரை சுவைத்துக் கொண்டே இருக்க முடியாது. கசப்பை மட்டும் சுவைத்துக் கொண்டிருக்கும், கசப்பை மட்டுமே சுவைத்துக் கொண்டிருக்க போவதில்லை. அன்பு பிள்ளையே, உனக்காக உன் குடும்பத்தில் என்ன நடக்க வேண்டும்? உனக்கு வர வேண்டும், ஒன்று வர வேண்டும், அது வரும். இந்த மாதம் உனக்கு வர வேண்டியது வந்து சேரும். உனக்கு தர வேண்டியதை இந்த வருடம் வந்து நான் தருவேன். அது கண்டிப்பாக நடக்கும். உன்னுடைய குடும்பத்தில இணைப்பில்லாமல் இருக்கிறது, ஒரு திருமணம் நடக்காமல் இருக்கிறது, அந்த திருமணத்தை நடத்தி தருவேன். இதோ எதற்காக என்னை தேடி வந்தாயோ அந்த தேடுதல், அந்த வேண்டுதல் நிறைவேறும் என்பதற்கு நான் உத்தரவாதம் தருகிறேன். இது நான் தருகிற உத்தரவாதம் நிச்சயமாக நிலைக்கும். யார் இருந்தாலும் யார் இல்லாமல் போனாலும் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை கண்டிப்பாக நினை. நான் இருக்கிறேன், உனக்காக இருக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன், இல்லாத உணவாக இருக்கிறேன். யார் இருந்தால் என்ன, யார் போனால் என்ன, நம்பிக்கையோடு நான் உன் அருகிலே இருக்கிறேன். உன்னுடைய தூங்காத இரவுகளிலே உன் பக்கத்திலே அமர்ந்து உன்னை தூங்க வைக்கிறேன். சில நேரங்களிலே எனக்கு தூக்கத்திலே அப்பா என்று பயப்படுகிறார். உடல்நலம் கெட்டுவிடுமே என்று வீணாக பயப்படுகிறார். நான் உன்னை தூங்க வைப்பேன். உன்னுடைய ஆரோக்கியத்தை காப்பு கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையை விருப்பப்படுத்தி நான் இருக்கிறேன், உனக்காக இருக்கிறேன். உன்னோடு நான் வந்து கொண்டே இருப்பேன், நீ வென்று கொண்டே இருப்பாய். அன்பு தாய் சொந்தங்களே, அருமை பாபாவின் சொந்தங்களே, நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக, நலமாக, ஆரோக்கியமாக, ஐஸ்வர்யமாக, அன்பாக, உயர்வாக, மகிழ்ச்சியாக, பாதுகாப்பாக, வெற்றிகரமாக, அமைதியாக, ஆனந்தமாக வாழ்வதற்காக உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவிலே பிரார்த்தனை செய்கிறேன்.